தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். கருணா அம்மான் காவல்துறை விளையாட்டு மைதானத்திற்கு பெண்ணுடன் சென்றதாக முன்னாள் உயர் அதிகாரி தகவல். புதிய சர்ச்சை. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை, கோட்டாபாய ராஜபக்சவை கைது செய்ய வேண்டும், சமீர பெரேரா வலியுறுத்தல். புலிகளின் எண்ணிக்கை தொடர்பில் புலனாய்வு அறிக்கைகள் தவறாக இருந்தன, சரத் பொன்சேகா பரபரப்பு குற்றச்சாட்டு. டெங்கு கட்டுப்பாட்டு முதல் மர்ம மரணங்கள் வரை அரசாங்கத்திடம் விளக்கம் கோரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. ஊடகவியலாளர் மற்றும் குடும்பத்தினருக்கு அச்சுறுத்தல் என குற்றச்சாட்டு, ஜனாதிபதியிடம் உடனடி நடவடிக்கை கோரிக்கை. செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட ஐரோப்பிய ஒன்றிய குழுவுக்கு நீதிமன்றம் அனுமதி. அமைச்சரின் பெயரில் பரவும் போலி செய்தி, தொழில் அமைச்சு கடும் எச்சரிக்கை. மரதன் கடவலையில் சொகுசு பேருந்து லொரியுடன் மோதல், சாரதி காயம். இனி தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் பிரதிபொலிஸ்மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி வெளியிட்டுள்ள கருத்தொன்றை தற்போது சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பேசு பொருளாக்கியுள்ளது. தனது பதவி காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்த அவர், முன்னாள் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் எனப்படும் கருணா அம்மான் காவல்துறைக்கு சொந்தமான விளையாட்டு மைதானத்தில் மாலை நேரங்களில் உடற்பயிற்சிக்காக செல்வதாக தெரிவித்திருந்தார். அவ்வாறு அவர் மைதானத்திற்கு வரும் போது ஒரு பெண்ணும் அவருடன் வருவதாக முன்னாள் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இந்த கருத்து வெளியானதை தொடர்ந்து குறித்த பெண் யார் என்பது தொடர்பில் சமூக வலைதளங்களில் பல்வேறு கேள்விகளும் விவாதங்களும் எழுந்துள்ளன. எனினும் இந்த விவகாரங்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல்கள் மற்றும் முன்னாள் அதிகாரியின் கருத்து மட்டுமே தற்போது பொதுவெளியில் காணப்படுகின்ற நிலையில் சமூக வலைதளங்களில் பரவும் ஊகங்களை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக கருத முடியாது. இந்த விவகாரம் தொடர்பான மேலதிக தகவல்கள் மற்றும் அதன் பின்னணி குறித்து ஆராய்ந்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பின்னணியில் உள்ளதாக கூறப்படும் சதித்திட்டம் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என ஈஸ்டர் நீதிக்கான மக்கள் கூட்டமைப்பின் அழைப்பாளர் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உண்மைகள் தற்போது படிப்படியாக வெளிச்சத்திற்கு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் பொலிஸ்மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன முக்கியமான தகவல்களையும் சாட்சியங்களையும் வழங்கியுள்ளதாக சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். மேலும் ராஜபக்ச குடும்பத்தினருடன் தொடர்புடைய சில குழுக்கள் விசாரணைகளை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் கூலிப்படையினரை பயன்படுத்தி தடைகளை ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பை முன்னிறுத்தி அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் பின்னணியில் திட்டமிடப்பட்ட அரசியல் நோக்கம் இருந்திருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலின் பின்னணியில் உண்மையில் யார் இருந்தார்கள் என்பது தொடர்பான பல விடயங்கள் தற்போது மக்களின் கவனத்திற்கு வர தொடங்கியுள்ளன. உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் மதத்தை முன்னிறுத்தி அரசியல் அதிகாரத்தை பெறும் நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேலும் தாமதப்படுத்தாமல் உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமீர பெரேரா கோரிக்கை விடுத்துள்ளார். இறுதிக்கட்ட போருக்கு முன்னர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தமக்கு வழங்கப்பட்ட புலனாய்வு தகவல்கள் தவறானவை என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இணையவழி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தான் ராணுவ தளபதியாக பொறுப்பேற்ற காலகட்டத்தில் அரசு புலனாய்வு துறையில் பணியாற்றிய கபில எந்தவிதாரண மற்றும் சுரேசல ஆகியோர்
மேற்பட்டோர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் சுமார் 9,000 உறுப்பினர்கள் இருப்பதாக அறிக்கை சமர்ப்பித்ததாக சரத் பொன்சேகா கூறியுள்ளார். எனினும் அந்த எண்ணிக்கை குறித்து தனக்கு சந்தேகம் ஏற்பட்டதாகவும் அமைப்பின் தாக்குதல் நடவடிக்கைகள், பாதுகாப்பு நிலைகள், பங்கர் அமைப்புகள் மற்றும் போர் தந்திரங்களை அடிப்படையாக கொண்டு தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த ஆய்வின் அடிப்படையில் புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 30,000-ஐ தாண்டியிருக்கலாம் என தான் மதிப்பிட்டதாகவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். மேலும் 9,000 அல்லது 10,000 போராளிகளை மட்டுமே கொண்டு அந்த அளவிலான இராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாது என தான் கருதியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பின்னர் புலனாய்வு ஊடகவியலாளர் இக்பால் அதாஸ் வெளியிட்ட கட்டுரையொன்றில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் சுமார் 35,000 பேர் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அந்த எண்ணிக்கையே தனது மதிப்பீட்டுடன் ஒத்துப்போனதாகவும் சரத் பொன்சேகா கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து புலிகள் அமைப்பின் பலம் தொடர்பில் தனக்கு வழங்கப்பட்ட புலனாய்வு அறிக்கைகள் குறித்து அதிருப்தி ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக குறித்த அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவுடன் இணைந்து கொழும்பில் தனியாக புலனாய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் சரத் பொன்சேகா குற்றம் சாட்டியுள்ளார். இறுதிக்கட்ட போரில் குறித்த புலனாய்வு அதிகாரிகளின் பங்களிப்பு தொடர்பிலும் அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். எனினும் சரத் பொன்சேகா முன்வைத்துள்ள இந்த கருத்துக்கள் அவரது தனிப்பட்ட பார்வை மற்றும் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டவை என்பதுடன் குறித்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் பதில்கள் வெளியாகியுள்ளனவா என்பது தனியாக உறுதிப்படுத்தப்பட வேண்டியுள்ளது. இலங்கையில் டெங்கு நோய் தொற்று அதிகரித்து வருவதுடன் நாட்டில் இடம்பெறும் சில முக்கியஸ்தர்களின் மரணங்கள் தொடர்பிலும் முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் நாட்டில் டெங்கு நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவிடம் ஆலோசனை பெற வேண்டும் என கூறியுள்ளார். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 75,000-க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கொழும்பு நகரில் குப்பைகள் குவிந்து காணப்படுவது உள்ளூராட்சி நிர்வாகத்தின் பலவீனத்தையும் வெளிப்படுத்துவதாக அவர் விமர்சித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபாய ராஜபக்ஷ ஆகியோரின் ஆட்சி காலங்களில் டெங்கு மற்றும் கோவிட்-19 போன்ற தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். இதனிடையே நாட்டில் இடம்பெறும் சில முக்கியஸ்தர்களின் மரணங்கள் தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் அவை தொடர்பில் வெளிப்படையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கபில சந்திரசேன மற்றும் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி விவகாரத்தில் முக்கிய சாட்சியாளராக குறிப்பிடப்படுகின்ற ரங்க ராஜபக்ச உள்ளிட்ட சிலரின் மரணங்கள் தொடர்பில் முழுமையான உண்மை இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பிலும் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு மரணத்திற்கான உண்மையான காரணம் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் குறித்த மரணங்கள் தொடர்பான காரணங்கள் மற்றும் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணைகளின் முடிவுகளோ இறுதி உண்மையை தீர்மானிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் லஹிரு தொலஸ்வல மற்றும் அவரது குடும்பத்தினர் ராணுவ மற்றும் போலீஸ் அதிகாரிகளால் அச்சுறுத்தலுக்கும் துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணை நடத்துமாறு இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறித்த ஊடகவியலாளர் தனது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது சம்பவம் இடம்பெற்றதாக சங்கம் தெரிவித்துள்ளது. ஜூலை 15ஆம் தேதி இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவத்தில் ராணுவ தளபதியின் பாதுகாப்பு வாகன தொடரணியில் இருந்ததாக கூறப்படும் லேண்ட் குரூசர் வாகனம் ஒன்று ஊடகவியலாளரின் வாகனத்துடன் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தை காணொலியாக பதிவு செய்ய அவர் முயற்சித்த போது அங்கிருந்த கமாண்டோ அதிகாரி ஒருவர் அவரை அச்சுறுத்தி பதிவு செய்வதை நிறுத்துமாறு கூறியதாகவும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து
குடும்பத்தினர் கடுமையான அச்சத்திற்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்வதற்காக வெலிக்கடை போலீஸ் நிலையத்திற்கு சென்றபோது அங்கு பெருமளவான ராணுவ அதிகாரிகள் இருந்ததாகவும் முறைப்பாடு செய்வதில் இடையூறுகள் ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட போதிலும் அழுத்தம் காரணமாக அதில் மாற்றங்கள் செய்யப்பட்டதாகவும் ஊடகவியலாளரின் தொலைபேசியில் இருந்த சில காணொலி ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதாகவும் இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் காரணமாக ஊடகவியலாளரும் அவரது குடும்பத்தினரும் பல மணி நேரம் அச்சம் மற்றும் மன அழுத்தத்திற்கு இருந்ததாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இதனை அடுத்து சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணையை ஆரம்பித்து குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் ஊடக சுதந்திரம் மற்றும் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் மேற்கொள்ளவுள்ள நடவடிக்கைகள் தொடர்பிலும் தங்களுக்கு அறிவிக்குமாறு ஊடகவியலாளர் சங்கம் கோரியுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் செம்மணி மனித புதைக்குழி அமைந்துள்ள பகுதியை நேரில் பார்வையிடுவதற்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் சார்பில் குறித்த பகுதிக்கு சென்று நிலைமைகளை பார்வையிடுவதற்கான அனுமதியை கோரி நீதிமன்றத்தில் விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த விண்ணப்ப படிவம் நேற்று திங்கட்கிழமை 2026 ஜூலை மாதம் 20ஆம் தேதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதிநிதிகள் குழுவின் விஜயத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி நீதிமன்றத்தின் அனுமதியுடன் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினர் நாளை புதன்கிழமை காலை 9 மணியளவில் செம்மணி மனித புதைக்குழி பகுதிக்கு செல்ல உள்ளனர். அங்கு நிலவும் தற்போதைய நிலைமை மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் அவர்கள் நேரில் பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோவின் பெயரை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. குறிப்பாக பௌத்த மத யாத்திரைகளுக்காக மேற்கொள்ளப்படும் தம்பதிவ பயணங்களையும் தாய்லாந்துக்கான ஆன்மீக சுற்றுப்பயணங்களையும் அரசாங்கம் தடை செய்ய தயாராகி வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக தொழில் அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரின் பெயரை தவறாக பயன்படுத்தி பரப்பப்படும் இத்தகைய தகவல்கள் பொதுமக்களை குழப்புவதுடன் நாட்டில் நிலவும் மதம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கும் நோக்கத்தை கொண்டிருக்கலாம் எனவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ இவ்வாறான எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை என்றும் அவருடன் தொடர்புபடுத்தி பரப்பப்படும் குறித்த கூற்றுக்கள் முற்றிலும் பொய்யானவை என்றும் தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. சமூகங்களுக்கிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் போலி பிரசாரங்களை அமைச்சு வன்மையாக கண்டிப்பதாகவும் பொதுமக்கள் சமூக ஊடகங்களில் பரப்பும் தகவல்களை உறுதிப்படுத்தாமல் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் சமூக மற்றும் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் தவறான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் யாழ்ப்பாணம் A9 பிரதான வீதியின் மரதன் கடவளை மிதிவத்த பகுதியில் இன்று காலை சொகுசு பயணிகள் பேருந்தொன்றும் லொரியொன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த லொரி வலதுபுறமாக திரும்ப முற்பட்ட போது அதன் பின்பகுதியில் மோதியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் பேருந்தின் சாரதி காயமடைந்த நிலையில் கெக்கிராவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.